செக்ஷுவல் லைஃப்ல வந்து நிறைய தவறுகள் நம்ம செய்யாம இருக்கிறதுக்கு 2 காரணம் நான் நினைக்கிறேன். பைபிள்ல அதில் வசனங்கள் இருக்கு, நான் வந்து எடுத்துக்காட்ட முடியும். 2 reasons why many people don't commit sexual sins. ஏன் அவங்க செய்யறது இல்லைன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து என்னன்னு சொன்னா பயம். பயம். உறவை விட்டு தாண்டி ரெட் லைனை தாண்டி போயிட்டோம்னா, எல்லையை தாண்டி போயிட்டோம்னா குடும்பம் போயிடும், மனைவி விட்டு போயிடுவா, கணவன் விட்டு போயிடுவாரு, பிள்ளைங்க நிலைமை என்ன ஆகும், வருங்காலம் என்ன ஆகும், பயந்துட்டு சில பேர் வந்து இந்த மாதிரி எல்லைகளை தாண்டறது இல்லை. தட் இஸ் நம்பர் 1. 2வது, நிறைய பேர் ஏன் எல்லையை தாண்டறது இல்லைன்னா இன்னும் வாய்ப்பு கிடைக்கல, அதனாலதான். ட்ரூ, திஸ் இஸ் ரியல். வாய்ப்பு மட்டும் கிடைச்சது, they will jump the fence. அதனாலதான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தங்க ஊர்ல வேலை செய்யும் போது ஒழுங்கா இருப்பாங்க, வேற ஊர்ல உங்களுக்கு வந்து ஒரு வேலையோ வாய்ப்போ ஒரு டிராவலோ ஏதாவது கிடைச்சா they fall into that sin. ஏன் தெரியுமா? ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்மளை கண்காணிக்கிறதுக்கு அப்பா அம்மா இல்லை, இப்போ கண்காணிக்கிறதுக்கு ஒய்ஃப் இல்லை, கணவன் இல்லை, பிள்ளைங்க இல்லை, இப்போ பயப்படுறதுக்கு யாருமே கிடையாது, எல்லாமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ். அதனால உடனே அந்த தவறு அவங்க செய்யறாங்க. அன்னைக்கு தான் டிசைட் பண்ணாங்க நினைக்காதீங்க, இது பல வருஷமா உள்ள இருக்கு. It has been a struggle for them for many years. இப்பதான் வாய்ப்பு கிடைச்சது.